So now we are going to discuss about the correlations. Okay, various equipment correlation sizing சொல்லுவாங்க. So normally we have 14 sizing of equipments. அதில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சப்ஸ்டியூஷன்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து சைசிங் பண்ணலாம். ஓகே, சைசிங்னா என்ன ரேட்டிங் ஆஃப் கரண்ட் வோல்டேஜ் அப்புறம் ஹைட்டு அதெல்லாம் வந்து we have to டிசைன் பண்ணுறத கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரங் பஸ் சொல்லுவாங்க. ஸோ திஸ் வாஸ் ஸ்ட்ரங் பஸ் கால்குலேஷன். ஸ்ட்ரங் பஸ் கால்குலேஷன்னா ஒன்றும் கிடையாது, கண்டக்டர் சைஸிங். கண்டக்டர் யூஸ் பண்ற சப்ஸ்டியூஷன்ல ஓகே, அதாவது இது 110 kV சைடுல யூஸ் பண்ற கண்டக்டரோட சைஸ் பண்றது. ஓகே, 110 kV சைடு விசிபிளா இருக்கா? 110 kV சைடு சப்ஸ்டியூஷன்ல இருக்குல்ல, 110 kV சைடு சப்ஸ்டியூஷன்ல என்ன டைப் ஆஃப் கண்டக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் தட் we have to decide. ஓகேவா, நம்மளுக்கு சம் பேசிக் டீடைல்ஸ்லாம் நமக்கு தெரியும். சப்ஸ்டியூஷன் பேசிக் டீடைல் 110 kV பார் 33 kV சப்ஸ்டியூஷன்ல 110 kV சைடு தான் இன்புட் வோல்டேஜ் வச்சுக்கிறோம். ஓகே, அப்போ அது பேசிக் டீடைல். we know that டீடைல் 110 kV சைடு வந்து வோல்டேஜ் தெரியும். ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரங் பஸ் கால்குலேட் பண்ணணும்னா we have to know the current value of the current கண்டுபிடிக்கணும். கரண்ட் எவ்வளோ கரண்ட் வந்து கேரி பண்ணும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணும். அதாவது கண்டக்டர் வந்து கரண்ட் எவ்வளோ கேரி பண்ணணும் கால்குலேட் பண்ணும். அந்த கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் கண்டக்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு we have to select. ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 110 kVன்றது நாமினல் வோல்டேஜ், சிஸ்டம் நாமினல் வோல்டேஜ் வந்து 110 kV. ஓகே, we know that. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 110 kVயா இருக்கிறதுனால ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் வந்து 31.5 கிலோ ஆம்ப்ஸ். ஓகே, அது வந்து 1 செகண்ட் ஃப்ளோ ஆகுது. டைம் டியூரேஷன் ஆஃப் ஃபால்ட் இதெல்லாம் வந்து இன்புட் டீடைல். ஓகே, ஸோ 1 செகண்ட்ன்றது ஒரு செகண்டுக்கு 31.5 கிலோ ஆம்ப்ஸ் ஃப்ளோ ஆனாலும் கண்டக்டர் வந்து ஃபால்ட் ஆகக்கூடாது. இதெல்லாம் வந்து இன்புட் டீடைல். ஓகே, 110 kV 31.5 ஆம்ப்ஸ் கிலோ ஆம்ப்ஸ் அப்புறம் இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் கண்டக்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம we have to அதுக்கு வந்து ஒரு ஸ்பெக் இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் we discuss that கேபிள் சைசிங் பார்த்துலாம். கண்டக்டர் சைசிங் ஒரு டேட்டா மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் சைசிங்கில் வந்து ஒவ்வொரு கண்டக்டருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் போய் பார்த்தோன்னா என்ன டயாமீட்டர் ஆஃப் கண்டக்டர், அதோட கரண்ட் ரேட்டிங், அதோட ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அதெல்லாம் வேல்யூ யாராவது கொடுத்துருப்பாங்க. கேபிள் சைசிங் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து 50 MVA. ஓகே, 50 MVA தெரியும். இங்க வந்து 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேபிள் LT கேபிள் வந்து சைஸ் பண்றது லோ டென்ஷன் கேபிள். நாமெல்லாம் வந்து செகண்டரி சைடு வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து போற கேபிள். ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல பாத்தீங்கன்னா பிரைமரி சைடு வந்து 33 kV இருக்கும். செகண்டரி சைடு வந்து 433 வோல்ட் இருக்கும். ஓகே, செகண்டரி சைடு வந்து 433
வோல்ட் இருக்கும். ஓகே லிசன், இது வந்து 500 kV. ஓகே 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர். இது வோல்டேஜ் ரேட்டிங் வந்து 433 வோல்ட். 433 வோல்ட். லென்த் ஆஃப் த கேபிள் வந்து நார்மலா வெயிட்டிங்கன்னா 100 மீட்டர். 100 மீட்டர் கேபிள் எடுத்துக்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் டு கண்ட்ரோல் ரூம். ஓகே கண்ட்ரோல் ரூமுக்கும் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் டிஸ்டன்ஸ் தான் வந்து லென்த் ஆஃப் த கேபிள் எடுத்துப்பாங்க. 100 மீட்டர் எடுத்துருக்காங்க. ஏசி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கேபிள் at 90 degrees centigrade. The AC resistance we taken as 0.13 ohm per kilometer. A reactance of cable under 58, that is 0.071 ohm per kilometer. And available voltage drop வந்து permissible வந்து பாத்தீங்கன்னா 3% drop we have to permissible. And total number of runs, ஏதாவது 4 கேபிள் வந்து ரன் பண்றாங்க எடுத்துக்கோ. 4 கோர். ஓகே ஃபைனல் டெம்பரேச்சர் they don't talk. ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 250 degrees centigrade. Initial temperature 90 degrees centigrade. Power factor of cable வந்து we have to assume that 0.8. அதாவது sin 5 கணக்கு பண்றப்ப 0.6 வரும். ஸோ இதெல்லாம் வந்து இன்புட் டேட்டா. இது இன்புட் டேட்டா நோட் பண்ணீங்க. நோட் பண்ணு. இன்புட் டேட்டா கேபிள் எந்த இடத்துல வரும்னா இந்த கேபிள் ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் கண்ட்ரோல் ரூமுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல வர கேபிள் இது. ஓகே ஸோ கேபிள் சைஸிங்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரேட்டிங் கண்டுபிடிக்கணும். கேபிளோட கரண்ட் ரேட்டிங் கண்டுபிடிக்கணும். கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பவர் தெரியும், வோல்டேஜ் தெரியும். பவர் வந்து we have 500 kilovolt. Voltage வந்து 433 kiloamps kilovolt. ஓகே இப்போ இதுல இருந்து we can find the current find பண்ணும். full load current rating of the feeder. current வந்து பாத்தீங்கன்னா rated power divided by √3 into voltage. Rated power வந்து இங்க வந்து 500 √3 வந்து 3 phase நால √3 into 0.433. current எவ்வளவு வருது? around 666.69 amps. 666.69 amps full load current வந்து ஃபீடர்ல. கரண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? பவர் நம்மளுக்கு தெரியும். இன்புட் டேட்டால பவர் கொடுத்துருக்கான் 500 kVA பவர். வோல்டேஜ் வந்து 433 வோல்ட். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபுல் லோட் கரண்ட் வந்து 666.69 ஆம்ஸ் கிடைக்கும். கேஏ கேட்லாக் ஒரு கேட்லாக் இருக்குப்பா. ஓகே அது கேட்லாக் நான் அப்புறம் காட்டுறேன். அந்த கேட்லாக்ல பாத்தீங்கன்னா ஒரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா we have 300 square mm கேபிள். 300 square mm கேபிள். கரண்ட் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 367 ஆம்ஸ். அந்த கேட்லாக்ல செலக்டட் கேபிள் பாத்தீங்கன்னா we have 300 square mm கேபிள். 300 square mm கேபிள். 40 ஆம்ஸ்ல கரண்ட் ரேட்டிங் வந்து 40 சென்டிகிரேட்ல
We have 367 amp, 367 ampere current carry பண்ணும். இப்போ aluminum, that's aluminum type 3.5 core cable. 3.5 கோர்னா 3 மெயின் கோர் இருக்கும், ஒரு நியூட்ரல் கோர் வச்சிருப்பாங்க. So from that derating factor இது ஏதுங்க, இது ஏதுக்கும் நம்ம சூஸ் பண்ணிருக்க கேபிள் வந்து பாத்தீங்கன்னா 3.5 core cable with 3.5 square mm thickness. Cable size வந்து 3.5 square mm thickness. நம்ம current rating actually வந்து 666.69. இப்போ இந்த கேபிள் வந்து carries 367. அப்ப கேபிள் கரண்ட் ரேட்டிங் கூட கம்மியா ஆஃப் ஆஃப் த வேல்யூ தான் வந்து இந்த கரண்ட் இந்த கேபிள் ரன் ஆகுது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கவனி 2 ரன்ஸ் ரன் பண்ணுவாங்க. 2 ரன்ஸ் பேரலா 2 கேபிள் பேரலா ரன் பண்ணுவாங்க. கவனிடா 2 கேபிள் வந்து பேரலா ரன் பண்ணுவாங்க. இதான் இந்த கேபிள் செலக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3.5 square mm கேபிள். ஓகே, சோ அப்புறம் வந்து டீரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். டீரேட்டிங் ஃபேக்டர்னா ஆக்சுவலா ஃபுல் லோட் கரண்ட் வேல்யூ எவ்வளவு, ஃபுல் லோட் கரண்ட் வேல்யூ எவ்வளவுப்பா இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த கேபிள் வந்து என்ன கரண்ட் வேல்யூ இருக்கணும் 666.69. அதாவது ஃபுல் லோட் கரண்ட் வேல்யூ. இந்த டீரேட்டிங் ஃபேக்டர் வந்து எதனால வந்து இன்னும் அதோட அதிகமான கரண்ட் ரேட்டிங் இருக்கிற கேபிளா சூஸ் பண்ணும். ஓகேவா, இப்போ டீரேட்டிங் ஃபேக்டர் எல்லாம் போட்டீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் குரூப்பிங் ஆஃப் மல்டிபிள் கேபிள குரூப் பண்ணீங்கன்னா அதோட கரண்ட் ரேட்டிங் வந்து 0.54 டைம்ஸ் குறையும். ரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் கிரவுண்ட் டெம்பரேச்சர்னால அது 1 எடுத்திருக்காங்க. ஓகே, ஒரு கேபிள் வந்து நம்மளுக்கு வந்து கவனி இந்த ஒரு கேபிள் வந்து பாத்தீங்கன்னா 367 ஆம்ஸ் வந்து கேரி பண்ணும். நம்ம இங்க 4 ரன்ஸ் எடுத்திருக்கோம். 4 ரன்ஸ்னா 4 கேபிள் வந்து அட் டைம் ரன் பண்றது பேரலலா. ஓகே, டீரேட்டிங் ஃபேக்டர் வந்து 0.54. ஆக்சுவலா எவ்வளவு கரண்ட் வருது 793. இந்த கரண்ட் வந்து கிரேட்டர் than this current value. இந்த கரண்ட் வேல்யூ விட இதுக்கு அதிகம். So we have to choose that selected cable வந்து லோட் கரண்டோட அதிகமா இருக்கிற எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா கரண்ட் கேபிள் ஃபுல் லோட் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா 666.69 தான் வந்து ஃபுல் லோட் கரண்ட். வந்து 4 கேபிள் வித் கரண்ட் ரேட்டிங் ஆஃப் 367 4 கோர் எடுத்துருக்கோம். அதோட டீரேட்டிங் ஃபேக்டர் வந்து 0.54. ஸோ 4 கேபிள கம்பைன் பண்றப்ப will get 793 amps. 793 amps வந்து கேரி பண்ணும். ஸோ அப்ப அது வந்து ஃபுல் லோட் கரண்டோட அதிகமா இருக்கு. So that we select that this cable. Okay, 300 square mm 4 run 3.5 core.
selected ampacity is greater than the load current in safe. அப்புறம் வந்து லாஸ் கண்டுபிடிக்கணும். லாஸ் வந்து 3% விட கம்மியா இருக்க மாதிரி கேபிள் சூஸ் பண்ணணும். ஓகே, லாஸ கால்குலேட் பண்றதுக்கு we have to find the voltage drop. Voltage drop ஆகும். அது ஃபார்முலா வந்து V drop equal to √3 into IFL divided by N. N என்றது number of runs இது R into cos phi plus X into sin phi into L. டீடைல் எல்லாமே வந்து இன்புட் டேட்டால இருக்கும். IFL is full load current, R into the resistance of the cable, power factor, cos phi into the power factor, X into the reactance, the sin theta தெரியும், L already தெரியும், length of the cable. So இதெல்லாம் substitute பண்ணீங்கன்னா will get voltage drop எவ்வளவு வருது 2.443 volt. இது less than 3%. Okay, less than 3% of rated voltage. Rated voltage ஓட 3% தான் கம்மியா இருக்கு. Okay, so this is our இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதா 0.57% தான் drop. percentage drop. இது வந்து drop voltage இது percentage dropல போடுறப்ப 2.443 by 433 போட்டீங்கன்னா will get percentage drop கிடைக்கும். percentage drop வந்து 0.57% தான் drop இருக்கு. ஸோ நம்மளுக்கு 3% விட கம்மியா இருந்தாலே it is okay. Okay, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் பார்க்கணும். ஷார்ட் சர்க்யூட் டைம் ரேட்டிங் ஆஃப் த கேபிள். ஷார்ட் சர்க்யூட் டைம், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து எவ்வளவு தாங்கும் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணோம். ஸோ எஸ் எப்சிலான் கே என் டிவைடட் பை ரூட். எஸ் என்றது ஸ்கொயர் mm, கே என்றது இங்க கொடுத்துருப்பாங்க எஸ்கேக்கு வேல்யூ. ஸோ கே வேல்யூ ஏஸ் அலுமினியம் கண்டக்டரா இருந்தா 148, காப்பர் கண்டக்டரா 226, பீட்டா வேல்யூ வந்து அலுமினியம் கண்டக்டரா இருந்தா 228, காப்பர் இருந்தா 234.5. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ரேட்டிங் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேவா, பீட்டா டெம்பரேச்சர். ஓகே, டெம்பரேச்சர் இது பீட்டா வேல்யூ phi ஆஃப்ன்றது ஃபைனல் டெம்பரேச்சர், phi I என்றது இனிஷியல் டெம்பரேச்சர். ஓகே, பீட்டான்றது இதுல வர வேல்யூ. ஓகே, இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா will get short time rating of the cable. Short time rating of the cable வந்து 160.324 kiloamps. அது 31.5 kiloamps மட்டும் அதிகமா இருக்கு. So it is carry that particular current. Okay, so the selected cable பார்த்தீங்கன்னா 4 run of 1.1 kV grade 3.5 core 300 square mm aluminum conductor XLP cable is selected. So எந்த cable select பண்ணிருக்கோம்னா based on this calculation finally we selected as 4 core 1.5 kV grade. நம்மளுக்கு வந்து 1000 volt கீழே வர எல்லா கேபிளும் வந்து 1.1 kV கிரேட்ல தான் வரும். ஓகேவா, 3.5 கோர் கேபிள்
with 300 square mm thickness cable dia வந்து 300 square mm 4 runs 4 run ரன் பண்ணுவாங்க ஒரே இடத்துல 4 ரன் இருக்கும் என்ன கேபிள்லாம் இந்த கேபிள் தான் இப்போ செலக்ட் பண்ண கேபிள் வந்து 4 runs of 1.1 kV grade 3.5 4 300 square mm aluminum conductor XLP na என்ன cross link polyethylene சொல்லுவாங்க so with that cable is used for எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எங்க இருக்கும் 333 kV சைடுல இருக்கும் அந்த ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் சைடுல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போற கேபிள் வந்து we can use this type of cable okay அந்த கேபிள் தான் 4 run இங்க கொடுத்துருக்காங்களா 4 run 1.1 kV grade 3.5 core 300 square mm aluminum conductor XLP cable யூஸ் பண்ணாங்க ஓகே இதான் கேபிள் டிசைன் புரியுதா so கேபிள் சைசிங்ல listen first the input data இருக்கணும் this is input data ல வந்து we have transformer rating voltage என்ன voltage வரணும் அப்புறம் வந்து length of the cable ஓட length அப்புறம் resistance AC resistance value of the cable reactance of the cable available voltage drop mostly 3% வந்து எடுத்துப்பாங்க input data ல அப்புறம் number of runs நீங்க 4 runs எடுத்துருவோம் current rating மாறுச்சுனா we can change the runs okay and final temperature வந்து ஃபைனலா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அது ஸ்டார்ட் பண்ணும் அதாவது 250 K centigrade initial temperature 90 power factor these are all the input data தான் இது இந்த input data ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து full load current கண்டுபிடிக்கணும் full load current கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் கேபிள் செலக்ட் பண்ணணும் கரண்ட் கண்டுபிடிச்சு கேபிள் செலக்ட் பண்ணணும் அப்புறம் டீரேஞ்சிங் ஃபேக்டர் போட்டு கேபிள் வந்து எத்தனை ரன் இருந்தா அந்த பர்டிகுலர் கரண்ட் ஃபுல் லோட் கரண்ட் வந்து ஜாயின் பண்ணும் அதை கால்குலேட் பண்ணிட்டு வோல்டேஜ் டிராப் எவ்வளவு பர்சன்டேஜ் டேய் பேசாத வோல்டேஜ் டிராப் எவ்வளவு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும் after that short time rating current rating so இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டா எல்லாமே satisfy ஆச்சுன்னா we can select that அந்த பர்టిక్యులர் கேபிள் and select பண்ணிடலாம் ஓகே thank you